13 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்கலாம். வீரகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். வங்கக்கடல்ல அடுத்த 12 மணி நேரத்துல புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று டிசம்பர் 7ஆம் தேதியான இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடல்ல உருவாகக்கூடும் எனவும் இது தொடர்ந்து வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்பில்லை என்றாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். இந்த புதிய சலனத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கும் எனவும் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக பெஞ்சால் புயலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பருவமழையானது சற்று குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில புதிதாக வரக்கூடிய இந்த சலனமானது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை சற்று தீவிரமடைய செய்வதை தான் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இதனுடைய எதிரொலியாக டிசம்பர் 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை என்று சொல்லும் போது 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை டிசம்பர் 11, 12, 13 ஆகிய நாட்கள்ல தமிழகத்துல பெய்யலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 11, 12 ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள், அதே போல டிசம்பர் 12ஆம் தேதி வட தமிழ்நாடு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது நேற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்த நிலையில டிசம்பர் 13ஆம் தேதியும் இந்த புதிய சலனம் உருவாகக்கூடிய காரணத்தினால தமிழகத்திற்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.